வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால அது பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். இதில டெய்லி நிஃப்டி லைவ் அப்டேட்ஸ் குடுக்கறனால, இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு போங்க. கன்டினியூவா வீடியோ பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு வீடியோவை நிறுத்தி நிறுத்தி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டே போங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் இது தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 70-80% வந்து இந்த மார்க்கெட்டை கற்றுக்க முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டட்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு ஆல்ரெடி நேற்று பார்க்கும்போது இந்த இந்த பிளேஸில் ரன் ஆயிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பிளேஸையும் உடைச்சிட்டு மேலே போயிருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நான் போட்டிருந்தேன் நேற்று. இந்த மார்க்கிங்கை தாண்டி நேற்று இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு இருந்தான். இன்னைக்கு அதை தாண்டி மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் கீழே உள்ளோடியாந்துருக்கான். சரிங்களா? இப்போ இந்த ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டக்குன்னு 790லேருந்து கிட்டத்தட்ட 650 150 பாயிண்ட்டு சடனாக கீழே விட்டுருக்கான். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயுமே லோ உடைக்காமையே போயிட்டு இருந்திருக்கு. கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து மேலே போன மார்க்கெட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸில் திரும்பின மார்க்கெட்டு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே லோ உடைக்கல. ஹையை மட்டுமே உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா. கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இன்னும் ட்ரெண்டே மாறாமல் ஒரே ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டை விக்கு மட்டும் கீழே வச்சுட்டு வந்திருக்கான். பாடி க்ளோஸ் கிடைக்கல. அப்படி தான் நடந்திருக்குது இப்போ. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, செல் ட்ரெண்டுக்கு வரல. பையில் அப்படியே அழகாக வந்து 1 ஹவரில் ஹையை பாருங்க. ஒவ்வொரு ஹையை அப்படியே பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கான். இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்து ஏன் கீழே வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு, இங்கே பாருங்க இங்கே ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போறான். அடுத்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போறான். அடுத்த ஹையி, அடுத்த ஹையி. ஒவ்வொரு ஹையா பிரேக் பண்ணிட்டு மேலே போனவன், இங்கே பாருங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கான் பாருங்க. இங்கே ஹையை பிரேக் பண்ணாமல் அதே இடத்துல பாடி கொண்டு வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் அங்கேருந்து விட்டுருக்கேன். இங்கேயே வந்து ஒரு சின்ன சிக்னல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே சிரமப்படுறா அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல வந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே நடந்திருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே நடந்தது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் மேலே போயிட்டு இங்கே இந்த ஹை உடைக்க முடியல. இங்கே இது வரைக்கும் ஹை உடைச்சிட்டு வந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஹை உடைக்க முடியாமல் எகைன் அப்படியே கீழே விட்டுருக்கா. கீழே நல்லா ஃபோர்ஸான மூமெண்ட்டு. இந்த இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து மூமெண்ட்டு இது வரைக்கும் எங்கேயும் நடக்கல. கவனிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இங்கே அப் சைடு மட்டும்தான் உழுதுட்டு வந்துட்டு இருந்திருக்கான ஒழிய இல்லை டவுன் சைடு இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் பெரிய கேண்டில் நடக்கல. பாரு இங்கே நடந்திருக்கு. இங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு டவுன் சைடு வந்த மார்க்கெட்டு. அதே மாதிரி அப் சைடுக்கு போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டவுன் சிக்னல் விழல. இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய டவுன் விழுந்திருக்கு. அப்போ என்னன்னா ஒரு வீக்னஸ் இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்படித்தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடை கட்டமைச்சுக்கணும். இப்போ 15 மினிட்ஸா 5 மினிட்ஸா பார்த்தீங்கன்னா அதுவுமே அப்படித்தான் பாருங்க. இங்கேருந்து நேற்று பார்த்த இடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருக்கோன்னு சொன்னால் இன்றைக்கி வாங்க அப்படியே கண்டினியூவாக வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து மேலே மட்டும்தான் போயிருக்கா 15 மினிட்ஸில். இங்கே வந்து தான் வந்து பாடி க்ளோஸ் வைக்காமல் இங்கே ரொம்ப திணறல் பண்ணியிருக்கான். அங்கேருந்து மார்க்கெட் கீழே விட்டுருக்கான். கீழே விட்ட மார்க்கெட்டு கண்டினியூ இந்த லோ உடச்சி 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த லோ உடச்சிட்டு கீழே வந்துட்டான். அப்படிங்கும்போது 15 மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் அடுத்த லோ இந்த லோ. இந்த லோவையும் உடச்சி பாடி க்ளோஸ் வச்சிட்டதுனால 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு அவன் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். இது விக்கு இது வரைக்கும் வந்திருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலில் ஒரு மார்க் பண்ணுவோம். இந்த இந்த மார்க் வந்து அவன் விக்கில் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பாடி கொண்டு போய் மேலே வச்சுட்டான். அப்போ இதுக்கு கீழே வர முடியல அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணுவான்? இப்போ செல் ட்ரெண்டில் 15 மினிட்ஸ் வந்துட்டானாலும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன நடக்கணும்?
ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு போயிட்டு கூட மறுபடியும் கீழே திரும்புறதுக்கு மறுபடியும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேடை நம்ம கட்டமைச்சுக்கணும். அந்த ட்ரெண்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். என்ன ட்ரெண்டில் இருக்கிறான், மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணோம்னாத்து இதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இது இது 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த இடம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் வந்து ஒரு நல்ல லோ வந்ததுனால மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம். எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா அதில் ஒரு 50%ஆவது மார்க்கெட் வந்துடும், திரும்பி வந்துடும். ஒரு பெரிய ஃபாலுக்கு பின்னாடி ஒரு 50%ஆவது அது மார்க்கெட் திரும்பி மேலே வரும். இப்போ பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியாது. பட் அது எங்கே வந்து திரும்பினாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். ஒரு 1 ஹவர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறனால, மார்க்கெட் இதுலேருந்து அப்படியே அடுத்த மூவ்மெண்ட் குடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க 1 ஹவர்ல ஒரே ஒரு கேண்டில் தான். அந்த கேண்டில் மேல கொண்டு போய் தூக்கி நிறுத்துறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 4 ஹவர்ஸு டே கேண்டில். டே கேண்டில்ல பாருங்க, ஒரு நல்ல அப்சைடு போன மார்க்கெட் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாளா நல்லா மேல தூக்கி இருக்கிறான். இன்னைக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் குடுத்துருக்கான். அவ்வளோதான். அதாவது சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கறத விட, பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹை போய் போட்டு, முன்னாடி வந்து இதுவரைக்கும் லோ வந்திருக்கான். அந்த லோவ பிரேக் பண்ணி அடுத்த லோ இதுவரைக்கும் வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? இப்ப இது இவ்வளோ தூரம் வந்த லோ, எகைன் வந்து ஒரு சின்ன புல் பேக் குடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க வந்து இவ்வளோ தூரம் போவானா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இடையில இந்த இந்த பிளேஸ் வரைக்கும் வரலாம். அதுக்கு அடுத்த பிளேஸ் இந்த பிளேஸ். இது வரைக்கும் வருவானான்னா கொஞ்சம் சிரமம் தான். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இப்படியே வர்றது. ஒரு செல் ட்ரெண்டுக்கு வர்றா அப்படிங்கும்போது, ஒரு சின்ன புல் பேக் மறுபடியும் கீழ. ஒரு சின்ன புல் பேக் மறுபடியும் கீழ. இப்படித்தான் மார்க்கெட்ல நடக்கும் ஒழிய, ஒரே எடுத்தோன்னே ஸ்பாட்ல மேல போய் நிக்கிறது இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல நடக்காது. சரிங்களா? அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள வந்து இந்த மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் இங்க நம்ம சக்சீட் ஆக முடியும். பிராக்டிஸ் தான் இதுல கை கொடுக்கும். பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல வந்து வின் பண்ணலாம். ரைட். அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம்.